என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சபை ஒற்றுமை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 வரை. உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. 1 கொரிந்தியர் 16:14. ஓர் இந்து நண்பர் அடிக்கடி கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும் சபை அமைப்பு மிகச்சிறந்தது. துன்ப வேளைகளிலும் இன்ப வேளைகளிலும் ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் உதவவும் சபை அமைப்பு உதவுகிறது. மேலும் போதகர் மக்களை சந்தித்து பக்தி விருத்தி உண்டாக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்று பாராட்டுவார். ஆம், கிறிஸ்தவர்களுக்கு இந்த சபை அமைப்பு ஒரு பேராசீர்வாதமானதாகும். அதனால்தான் பவுல் அடிகளார் ஒவ்வொரு சபைக்கு கடிதம் எழுதும்போதும் சபையார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கரிசனையோடு புத்தி சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை, அதாவது கொரிந்து சபையை பெற்றேன், 1 கொரிந்தியர் 4:15 என்று அவர் சொல்வதை பார்க்கையில் ஒரு தகப்பனாய் ஒரு சபையை உருவாக்கி அதை அவர் வளர்ப்பது நன்கு புரிகிறது. அதனால் அவர் உருவாக்கிய சபையில் உள்ள குறைகள் அவரை வெகுவாய் பாதிக்கிறது. அக்குறைகளை அகற்றும் வகையில் புத்தி சொல்லி எழுதுகிறார். கொரிந்து சபையார் பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என வற்புறுத்துகிறார். நம்முடைய சபைகளுக்கும் இந்த புத்திமதி தேவையானதுதான். முக்கியமாக ஊழியர்களின் பெயரை சொல்லி பிரிவினை பாராட்டக்கூடாது. வசனம் 12. வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. வசனம் 11. ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவர்களாய் ஒத்த கருத்துடையவர்களாய் இருந்தால் சபையில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். அநேக சபைகளில் நீயா நானா போட்டிகளும் கோஷ்டி பூசல்களும் சிறு நரிகளாய் சபை வளர்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் சபையார் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என ஜெபிப்பது அவசியம். எந்த பிரச்சனையையும் கிறிஸ்துவின் அன்போடு சுமூகமாய் தீர்க்கும் அளவுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பதோ எத்தனை மகா நலமும் இன்பமும் வாய்த்த செயலாயிருக்குமே. சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பதோ எத்தனை மகா நலமும் இன்பமும் வாய்த்த செயலாயிருக்குமே. தீர்மானம்: என் சபைக்காக நன்றி செலுத்துவேன். சபையாரை சகோதரராக பாராட்டி அன்பு கூறுவேன்.